அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மிக சிறந்த நாள். நான் பழங்குடி மக்களும், பறவைகளும் அவர்கள் வாழ்வியல் சார்ந்த பதிவுகளை கடந்த 15 ஆண்டுகளாக ஆவணப்படுத்திட்டு வரேன். இந்த ஆவணப்படுத்தும் பணியில் மிக சிறந்த பணியாக நினைக்கிறது அவர்களோட தொல்கதைகளையும், பாடல்களையும் ஆவணப்படுத்துனது தான். 1000க்கும் மேற்பட்ட கதைகள், 600 பாடல்கள், இவர்கள் வாழ்வியல் முறையில் 15 ஆண்டுகள் பயணிச்சிட்டேன். அந்த 15 ஆண்டுகள் பயணத்தில் நான் கிடைத்த மிக சிறந்த சுற்றுச்சூழல் தொல்கதைகளை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் மிகுந்த ஆசைப்படுறேன். ஏன்னா இப்போது இந்த கதை சொல்லிகளும் இல்லை, கதை கேட்பவர்களும் இல்லை. நான் கேட்ட மிக சிறந்த கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். தினந்தோறும் ஒரு கதை. ஆம், நான் இந்த கதை பயணித்த 15 ஆண்டுகளில் இந்த கதைக்கான களம் மற்றும் கதாபாத்திரங்கள் எல்லாமே இன்னும் அப்படியே இருக்குது. நிறைய கதாபாத்திரங்கள் தன் அனுபவங்களை கதைகளாக என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த கதைகளை எதிர்வரும் நாட்களில் மிக சிறந்த முறையில் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கதைகள் இந்த மண் சார்ந்த கதைகளும், மண் சார்ந்த பறவைகளும், வனவிலங்குகளுக்கு குறித்த சுற்றுச்சூழல் கதைகளாக முதல் கட்டமாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கதைகளை தினந்தோறும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். நீங்களும் இந்த கதைகளை கேட்டு பயனடையணுமாறு கேட்குறேன். எனக்கு இந்த பயணத்தில் மிகச்சிறந்த உதவியாக இருந்த பழங்குடி மக்களுக்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பழங்குடி மக்கள் தலைவர்களுக்கும், நான் சந்தித்த மாமனிதர்களுக்கும் முதற்கு நன்றியை தெரிவித்து இந்த கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.